அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்ம எதிர்பார்க்காத எபிசோடு இல்லை, எதிர்பார்த்த எபிசோடு தான். நல்ல எபிசோடாக இருந்தது. விஜய் காவேரி மனசை விட்டு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க. அதில் வந்து விஜய் வந்து நிறைய எமோஷ்னலாக பேசுகிறாரு. நீ வந்து மாசமாக இருக்கிற தெரிஞ்சும் நான் வந்து உன்னை வந்து இப்படி பிரிஞ்சே இருக்கணுமா காவேரி, நீ வந்து நம்ம வீட்டுக்கே வந்துரு, நான் வீட்டில் எல்லார்ட்டையும் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காவேரி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாங்க, நம்ம வந்து குழந்தைய காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி நினச்சிருவாங்க, நீங்கள் வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நான் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க. அது விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ பிரிஞ்சிருந்ததே என்னால் முடியல காவேரி, இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா என்னால் என்ன சொல்கிறேன்னே தெரியல, நான் வந்து வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லி உங்ககிட்ட உன்னை வந்து நான் கூட்டி போகிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அந்த இடத்துல வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, வேணாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க. இப்போ வெண்ணிலா வந்து பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, வெண்ணிலா வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடில் வந்து எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக வந்து நம்மளோட விஜய் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக பேசுவார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஆனால் வந்து நல்ல டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு பேசுகிறதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும். அதே மாதிரி வந்து நம்மளோட பசுபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட கான்வர்சேஷன், இப்போ விஜய் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டார், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நம்மளோட பசுபதியோட பிளான் தான். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை ஆக்சிடெண்ட் பண்ணி கொல்ல சொன்னதே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் வந்து வெண்ணிலாவோட மேட்ரு வந்து விஜய்க்கு பாதகமாக அமையுமோ அப்படின்னு சொல்லி தோணுது. அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான். இப்போ இந்த அதாவது விஜய் காவேரி இங்கே தங்கியிருக்காங்க இல்லையா ஃபார்ம் ஹவுஸு, அங்கே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. விஜய் காவேரி வீட்டில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசுபதியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது, தாத்தா பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக உண்மையை சொல்லணும்னு அவருக்கு ஆசை இருக்குது, ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் அவர் இருக்கார் அப்படிங்கிறதான். ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து அவர் தனியாக வீட்டில் யாரும் இல்லைன்னா தாத்தா பாட்டிக்கிட்ட பயங்கர ஹாப்பியாக போவார். விஜய் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்பாங்க, என்னடா பயங்கர ஹாப்பியாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா நான் காவேரியை பார்த்தேன், காவேரி வந்து இந்த மாதிரி விஷயம் சொன்னா தாத்தா அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போனோடனே வந்து பயங்கர ப்ராப்ளம் தான் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை அவர் சொல்லணும்னு அவருக்கு தோணாது, அது ஒரு பக்கம். ஆனால் நம்மளோட விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, காவேரியை வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு தாத்தாக்கிட்ட சொல்லிடணும், நம்ம கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் போவார். போகிறப்ப தான் வந்து பெரிய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத. காவேரி இன்றைக்கி வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தது, எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் புரிஞ்சுக்கிறாரு, காவேரியும் புரிஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து நீ இங்கே இரு அப்படிங்கிற ஒரு இது இருக்க தான் செய்யும் விஜய்க்கு, அதை தான் அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அழகாக வந்து சூப்பராக சமைச்சு கொடுத்தாரு, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நாளைக்குமே ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்காங்க. ப்ரொமோவில் வந்து சீன்லாம் வந்து இன்றைக்கி வரல இல்லையா, அது வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது, அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான். இதே மாதிரி பசுபதி கேங் ஒரு சீனில் வருவாங்க, அது நம்ம விஜய் காவேரி ஒரு சீனில் வருவாங்க, அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. எது எப்படியோ, ஆனால் விஜய் காவேரி வந்து ஒன்றா இருந்தால் போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி தரிசனம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது நம்மளோட மிகா ஃபேன்ஸோட இதாக இருக்குது இல்லையா. ஆனால் வந்து நம்மளோட விஜய் காவேரி வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து சூப்பராக வந்து கலக்கியிருந்தாங்க அப்படிங்கிறதா. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால சூப்பராக இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதிகமாக விஜய் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆனார் அப்படிங்கிறதா எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுங்க.
கஷ்டமாக இருந்தது. என்ன விஜய் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை காவேரி வந்து நம்ம அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அது நல்லா இருந்தது. அது சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். வெண்ணிலாவை ஏன் காவேரி கூப்பிட்டு வந்த, வெண்ணிலாவை கூப்பிட்டு வராமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல காவேரி வந்து அவர் இந்த மாதிரி யோசிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் அவளை எவ்வளோ தூரம் விரும்பியிருந்தீங்க, என்கிட்ட எவ்வளோ தூரம் நல்ல விதமாக பேசியிருந்தீங்க, அதனால தாங்க எனக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு, நீங்கள் அவளை அவ்வளோ லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல விஜயால் ஒன்றும் பேச முடியல. சரிங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு கூட்டு வந்ததுக்கப்புறமா அவள் வந்து இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்குது, அதனால தான் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது, அதனால தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி எமோஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அமைதியாக இருக்கார். நான் வந்து இவ இப்படியெல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இப்படி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ விடுங்க, எல்லாமே மாறும், அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சுப்பா, எல்லாமே சரியாகும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அதையும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ காவேரி சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, சரி அதெல்லாம் விடு, நீ இங்கேயும் இருந்திரு காவேரி, நான் வீட்டில் எல்லார்ட்டையும் பேசுகிறேன், பேசி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று நான் எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட காவேரி என்ன சொல்கிறாங்க, விஜய் நீங்கள் வந்து குழந்தை இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க, ஆனால் ரியாலிட்டியில் அது கிடையாது. ஆனால் வந்து வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தால் தான் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும். இந்த டைம் நான் வந்தாலுமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து கஷ்டம்தான், ஏன்னா நானுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பேன், அவங்களுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க, அதை எப்படி உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. இல்லை காவேரி அப்படின்னு மனசு அதாவது உடஞ்சி போய் பேசுகிறாரு விஜய். அது உண்மையாக அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க. யாருக்காக இருந்தாலுமே ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க, ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், கூப்பிடணும் அப்படிங்கிறது மட்டும்தானே இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து விஜய் வந்து வான்னு தான் கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க விஜய்க்கு. அப்போ வந்து விஜய் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி வா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போகிறாங்க. பெட்ரூமில் போய் ரெஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீன் தான் நாளைக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. நல்லாவே போயிட்டுருக்குங்க மகாநதி. நல்லாவே நம்ம எதிர்பார்க்குற சீன்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த பசுபதி அண்டு கேங்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து பிளானை போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து விஜய் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணி அவர் ஜெயிப்பார். இருந்தாலும் நிறைய ப்ராப்ளங்களை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து தோணுது. சரிங்களா. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணுவாங்க எக்ஸிபிஷனில், இன்னி என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் வந்து போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு, காவேரி உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், உன் அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சாரிங்க அப்படின்ட்டு காவேரி வந்து சாரி கேட்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு தான் அவங்க வீட்டில் டவுட் வராத அளவுக்கு காவேரி நடந்துப்பாங்க. அந்த மாமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிக்கணுங்க. அவங்க சைட்லேருந்து ஏதாவது ப்ரெஷராக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம் சரிங்களா. நிறைய விஷயங்கள் இருக்குது மகாநதியில் பேசுகிறதுக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். அடுத்த வீடியோவில் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அது தனியாக அந்த வீடியோவில் பேசணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி எபிசோடு எல்லாமே நல்லா இருந்தது, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். விஜயோட கோரிக்கையை வந்து அவங்க வந்து ஏற்பாங்களா அப்படிங்கிறது தான் காவேரி. பார்ப்போம் சரிங்களா. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். மகாநதி எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக பார்க்குறதுனால பாசிட்டிவாக தான் எல்லாமே வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக
உங்களை வந்து சந்திக்கிறேன். சரிங்களா? சூப்பரான ஒரு விஷயத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேங்க. நல்லா இருக்கு.